நான் இவ்வளவு வருஷமா தீவிர அரசியலுக்கு நான் வரவில்லை. நான் இருந்தேன். ஆனா எனக்கு நிறைய வேலைகள் இருந்தது, பிள்ளைங்க இருந்தாங்க, நிறைய வேலைகள் இருந்தது. ஆனா எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஏன் நீங்க அரசியலுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், என்னால 100% என் நேரத்தை ஒதுக்க முடியும் என்றால் அப்ப நான் அரசியலுக்கு வருவேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என் நாட்டாமை, என் கணவர், இந்த கட்சியில இணைச்சதுக்கு நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுகிறேன். ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஊழல் இல்லாத கட்சி. இந்த 10 வருஷம் ஆட்சியில எந்த கட்சியாவது ஊழல் இல்லாத ஆட்சியில சொல்லியிருப்பாங்களா? இந்த கட்சி அடிச்சு சொல்ல எந்த மந்திரி மேலையாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? ஆனா இங்க மாநிலத்துல மாசம் மாசம் யாராவது ஜெயிலுக்கு போறாங்க வராங்க, ஏதோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, தாய் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வராங்க. ஆனா இது பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அவங்க வேலை, மக்கள் சேவை. என்ன வேணும் வாழ்க்கையில? நமக்கு 3 V. என்ன? வேலை, வாய்ப்பு, வளர்ச்சி. இந்த 3 உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே? அதாவது பிரதமர் அவர்கள் சொல்கிறாரு, ஈஸ் ஆஃப் லைஃப். ஈஸ் ஆஃப் லைஃப் என்ன? சிரமம் இல்லாம எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. கேஸ் இணைப்பாக இருக்கட்டும், குழாயில இருந்து தண்ணி வரதா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களா இருக்கட்டும், எல்லாமே அவர் ஈஸியா செஞ்சு கொடுக்குறாரு. எதுக்கு? யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஏழை பெண்களுக்கு கொடுக்குறாங்க, வேலை தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஆனா இது என்னன்னா, எதுவுமே உங்க கையில சரியா வரமாட்டேங்குது. சில பேருக்கு வருது, ஆனா சில பேருக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இப்ப பாருங்க, அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா யாருங்க அவங்க கிட்ட போய் பேசி உங்க நியாயத்தை எடுத்து சொல்ல முடியும்? அதனாலதான் நான் இங்க வந்திருக்கோம். அங்கெல்லாம் நல்லா உங்க புண்ணியத்துல, உங்க அன்பால நாங்கெல்லாம் நல்லா எங்க தொழில்ல நல்ல முன்னேறி நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கோம்னா உங்களுக்காக வந்திருக்கோம். குறிப்பாக பெண்கள் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், வரப்போற சமுதாயம் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும். என்னங்க எங்க பார்த்தாலும் போதை மருந்துங்கிறாங்க, குடிங்கிறாங்க, இந்த டாஸ்மாக்ங்கிறாங்க. இதே பொம்பளைங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம், காலையில இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வேற சாயந்தரான இந்த கஷ்டம் வேற அனுபவிக்கணுமா? அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் மோடிஜி என்று அனைவருக்கும் தெரிகிறது. இந்திய கூட்டணி ஒரு கூட்டணி இருக்கிறது, இருக்குதான் தெரியல, இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்கே யார் தலைவர் என்று தெரியவில்லை, யார் பிரதமர் வேட்பாளர் என்று தெரியவில்லை. ஆனா உதயநிதி ஸ்டாலின் கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு, ஸ்டாலின் தான் பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்றாரு. கிடைக்காதான் இருக்கு, நான் பேச மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி உத்தரவாதம் என்னவென்று சொன்னால், 10 ஆண்டு கால சிறந்த ஆட்சியை கொடுத்த பிறகு மீண்டும் மக்களை சந்தித்து 3வது முறை பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதிலே பதிந்திருக்கிறது சொன்னால் அது அந்த ஆட்சியின் சிறப்பை சொல்கிறது.